கருப்புக்கான துவையல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பு காணம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, மருத்துவ குணம் கொண்டது. எங்களுக்கு தேவையான 2 ஸ்பூனில் தான் நான் எடுத்திருக்கேன், ரொம்ப அதிகமாக எடுக்கலை. அந்த ஸ்பூனையும் காமிச்சிடுறேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து தேங்காய், புளி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு. இதை நம்ம எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் எண்ணெய் ஊற்றி செய்கிறத விட ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது இன்னும் உடம்புக்கு நல்லதுன்றனால தான். சட்டியை கடாயை வச்சுட்டு அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது சடன்னு இந்த மாதிரி பொரியும். இந்த மாதிரி பொரிஞ்சோடனே நம்ம அதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை இதையும் நம்ம ஆயில் இல்லாமல் நல்லா டீப் பண்ணி ரோஸ்ட் பண்ணிவிட்டு தேங்காயும் அதே மாதிரி தேங்காய் புளியும் இதை போட்டோன்னு கூட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நீங்கள் அதை அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கருப்பு காண துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லிக்கோ, கஞ்சிக்கு, சாப்பாடுக்கு எதில் வேணால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.